அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லீகல், பியூனு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இது போன்ற ஜாப்லாம் வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க, யார் வந்து அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி என்ன கொடுக்க போகிறாங்க, இது ஒரு நிரந்தரமான பணியாக கான்ட்ராக்ட் பேசிஸாக, இது எல்லாமே தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, கார்டனர், அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்டருக்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இலவச முழு மாதிரி தேர்வு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிரந்தரமான அரசு பணின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே ரொம்ப நாளைக்கு வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? நிரந்தரம் பண்ணுவாங்களா அப்படின்ற உறுதிப்பாடு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, பட் கான்ட்ராக்ட் பேஸ்லேயே ஒரு நல்ல சேலரி ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சேலரி வந்தால் போதும் சார், ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ரைட்டா? சரி, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23/8/2024 வந்ததாக சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11/9/2024 அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கைக்கு சேரணும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருங்க, 50,000 சம்பளம் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7 இயர்ஸாவது வந்து நீங்கள் இருக்கணுன்றாங்க. எக்ஸலன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரிமினல் லா பற்றி தெரிஞ்சுக்கணுன்றாங்க. சில டேர்ம் அண்ட் கண்டிஷன் மொத்தம் 7 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெபுட்டி சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே அசிஸ்டன்ட் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சி இருக்குது, 30,000 மாதத்துக்கு சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கிரிமினல் லா வந்து 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணுன்றாங்க. எக்ஸலண்ட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சில வந்து நாலேஜ் இருக்கணும், பேசிக் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லி ஒரு 6 கண்டிஷன் சொல்கிறாங்க. இந்த 6 கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 5 வேகன்சி இருக்குது. அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய கிளர்க் ஜாப். இதுட்டா இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துருக்குல்ல, அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிடையாது, அது பியூனோ ஆக்சுவலாக. அது இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ன்றது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு கிளர்க் ஜாப்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 சம்பளம் கிடைக்கும் மாதம். 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், குறிப்பாக டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 40 வேர்ட் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 வார்த்தைகள் வந்து நீங்கள் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு வந்து இருக்கணும். ஸோ டைப்பிங் ஸ்கில் இருக்கணும். நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கலாம், டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இட்ஸ் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த ஸ்பீடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. அது வந்து தமிழ் டைப்பிங்கா இங்கிலீஷ் டைப்பிங்கான்றதை மென்ஷன் பண்ணலை. மேபி போத் இருந்துச்சுன்னா வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு டைப்பிங் தெரியும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து சொல்கிறாங்க ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் நாலேஜ் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேகன்சி இருக்குது, 20,000 மாதம் சம்பளம் கிடைக்கும். அடுத்தது ஆஃபீஸ் பியூன். இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மசால்ஜி அட்டண்டர்னு சொல்லுவோம்ல, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துருக்குல்ல ஆஃபீஸஸ்ன்னு சொல்லி, அதுதான் இந்த போஸ்ட்டு. இது ஆஃபீஸ் பியூன். இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 சம்பளம் கிடைக்கின்றாங்க. 18லேருந்து 32 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணுன்றாங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆஃபீஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிற ஒர்க் மாதிரி இருக்கும். அதாவது க்ளீனிங் ஒர்க்கு அப்படின்ற தூய்மையாக வச்சுக்கிறது, ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கெலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, அதாவது நமக்கு மேலதிகாரிகள் என்ன ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அதை எல்லாமே நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் 2 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணலாம். இது கம்யூனிட்டி வைஸாக, இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ன்றதுனால எந்த கம்யூனிட்டிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ரைட்டா? ஸோ இவங்க சொல்லக்கூடிய அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் எந்த கம்யூனிட்டியில் இருக்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்றதுனால. ஸோ கவர்மெண்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இவங்க எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணலை. ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் பேசிஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்மளை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. சில எத்திக்ஸு, டேர்ம் அண்ட் கண்டிஷன், அந்த மாதிரிலாம் அதர் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பாருங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை.
ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆல் த அப்ளிகேஷன், அதாவது இந்த இது அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அந்த அப்ளிகேஷனை முழுமையாக ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்டை செல்ஃப் அட்டஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா இந்த இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பலாம், அல்லது நேரடியாக கூட நீங்கள் போய் அப்ளிகேஷனை வந்து கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா த சேர்மன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கம்பைன் கோர்ட் கேம்பஸ் கிருஷ்ணகிரி 635002. இது வந்து டேட் கடைசி தேதி ஏற்கனவே சொன்னதான் 11/9/2024 மாலை 5:30 அவங்க கைக்கு வந்து போய் சேர மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ கடைசி தேதிக்கு அப்புறமா வரக்கூடிய அப்ளிகேஷன் எதுவும் நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க. அப்ளிகேஷனுக்கான அந்த ஃபார்மேட் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை இங்கே டிக் பண்ணி இந்த இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி ஸோ இவங்க என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து இதை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து செல்ஃப் டெஸ்ட் போட்டு வந்து அனுப்பணும். ரைட்டா? இந்த லீகலுக்கு அப்ளை பண்ணுறோம்லாம் பார் கேரக்டர் பார் இதில் வந்து இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. பட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பியூனுக்கு கிளர்க்கெலாம் வந்து அது தேவைப்படாது. ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பியூனுக்கு இந்த கிளர்க்குலாம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குலாம் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இல்லை ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுறதுனாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை வந்து இது பண்ணி இது வந்து தேவையான இதெல்லாம் எல்லாமே ஃபில் பண்ணணும். பேசிக் டீட்டெயில் தான், இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்றுத்தில் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இது பாருங்கள் தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் வேணுன்னா தமிழில் ஃபில் பண்ணுங்கள், இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமாகவும் கொடுக்கலாம். அல்லது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த கோர்ட் அப்படின்னா நீங்கள் நேரடியாக கூட போய் வந்து கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக்கான டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப பெரிய டீட்டெயிலாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் பேசிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் கூட கான்ட்ராக்ட் பேசிஸ் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த பணியில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரியை வந்து ஓரளவுக்கு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சேலரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக மந்த்லி எனக்கு இந்த சேலரி வந்தால் போதும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.